வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷாரத் பூர்வாரத் February 24 கொஸ்டின் பேப்பர் திருச்சி சபா. ஓகே, பீன் போட்டுக்கல, திருச்சி சபாவோட கொஸ்டின் பேப்பர் February 24 அண்ட் இப்போ ஆகஸ்ட் 24க்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். ஃபஸ்ட் பேப்பர் அண்ட் செகண்ட் பேப்பர் அண்ட் தேர்ட் பேப்பர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேப்பரில் हिंदी 4 अवतरणों की सप्रसंग व्याख्या कीजिए. இதில் நீங்கள் 4 அட்டன் பண்ணணும். இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். லெசன் 1 ERC 1, லெசன் 2 ERC 3, லெசன் 3, லெசன் 4 ERC 1, லெசன் 6 ERC 1, லெசன் 7 ERC 1. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் 4 அட்டன் பண்ணணும். அப்போது ஒரு 7 லெசன் மொத்தம் வந்து 7, 8 லெசன் 5 லெசன் தரவு பண்ணணும். ஓகே, 5 லெசன் 1லேருந்து 5 லெசன் நீங்கள் தரவு பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் இந்த 4 கொஷின் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். சரியா? எக்ஸ்ட்ராவே ஒன்று படிக்கிறதுனா கூட 6 படித்து வச்சுக்கோங்க. 1 to 6 லெசனில் இருக்கிற ERC இதெல்லாம் ஒமிட் பண்ணிவிடுங்க. இப்போ லெசன் 3ல் வந்து கஹனே கோ தோ அது கேட்டிருக்காங்க. சரியா? அந்த ERC ஒமிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி லெசன் 1 ERC 1 ஒமிட் பண்ணிடுங்க. லெசன் 2ல் ERC 3 ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் படிக்க ஆரம்பிங்க. 1 to 6 லெசன்ஸ் மேக்ஸிமம் நீங்கள் தரவு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து திருச்சி சபா, அதனால தான் நான் எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? திருச்சி சபா வந்து எப்பவுமே கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். அதனால தான் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேஃபாக படித்து வச்சுக்கலாம். सेकंड पठित पुस्तक के आधार पर बोलो राम का जीव या वल्लभ भाई पटेल पाठ का सारांश लिखिए. இதில் பார்த்தீங்கன்னா 1 and 6 கேட்டாங்க. ரிமைனிங் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக படிக்க வேண்டியது 2, 3, 4. ஓகே, 3 கொடுத்துருக்கேன். 3 மட்டும் தரவு பண்ணுங்கள். சரியா? நெக்ஸ்ட் தேர்ட் ரோமன் தோத்தாராம் யா நிர்மலா का चरित्र चित्रण कीजिए. 3 and அதாவது 1 and 2 கேட்டாச்சு. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 3 and 4 தான் இருக்குது. கன்ஃபார்மாக 3 படிங்க அல்லது அதர்வைஸ் 4 படிங்க. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று படிங்க. சரியா? கின்கிம் 3 पर टिप्पणियाँ लिखिए. 3 டிப்பணி எழுதணும். மொத்தம் 5 டிப்பணி கொடுத்து 3 எழுத சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2, 3, 8, 6, 10 இதெல்லாம் கேட்டாச்சு. ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் நீங்கள் படிங்க. ஓகேவா? ரிமைனிங் இருக்கிறத படிச்சிட்டிங்கன்னா 3 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். देन 5th रोमन किसी एक कहानी का सारांश लिखकर कहानी कला की दृष्टि से उसकी विशेषताएं लिखिए. இதில் பார்த்தீங்கன்னா 2 and 7 கேட்டாச்சு. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1, 3, 4, 5, 6 படிங்க. அதர்வைஸ் செகண்ட் ஹாஃப் படிக்கிறீங்கன்னா 6லேருந்து 11 வரைக்கும் இந்த 7 ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத படிங்க. ஏன்னா இதுக்கு 15 மார்க்கு. மேக்ஸிமம் நீங்கள் வந்து 1, 3, 4 படித்து வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிக்க வேண்டியது 3 எஸ்ஸே சொல்லியிருக்கேன். 1, 3, 4 படித்து வச்சுக்கோங்க. 6th கின்ஹிம் 3 पर टिप्पणियाँ लिखिए. இதில் பார்த்தீங்கன்னா 1, 5, 9, 15, 19. ஓகே, இதெல்லாம் கேட்டாச்சு. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா மொத்தம் டோட்டல் நம்மளுக்கு வந்து 23 இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 12 வரைக்கும் படிங்க. செகண்ட் ஹாஃப் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா 12லேருந்து 23 வரைக்கும் படிங்க. சரியா? ஏன்னா இதில் வந்து நான் எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்கேன். இது நம்ம மேக்ஸிமம் நீங்கள் இதை கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து இது தெரியாது அப்படின்னு நம்ம வந்து நீங்கள் சொல்ல முடியாது. மேக்ஸிமம் போர்ஷன்ஸ் வந்து கவர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு விஷாரத் பூர்வாரத் செகண்ட் பேப்பர் किन 4 प्रश्नों के उत्तर लिखिए. இப்போ இதில் என்னென்ன கொஷின்லாம் வந்திருக்கு பாருங்க. 3, 7, 10, 15, 17, 20, 23ல் செகண்ட் கொஷின்ஸ். இப்போ இதில் படிக்கிறீங்க அப்படின்னா 7th கொஷின் ஃபுல்லாகவே உங்களுக்கு 23ல் தான் வரும். 23ல் எவ்வளோ கொஷின் இருக்கோ அதில் இன்னும் 1 மேக்ஸிமம் வந்து ஒரு 5க்குள்ளே தான் வரும். 5 or 10. சரியா? அந்த 10 படிச்சிட்டிங்கன்னா ஒரு கொஷின் நீங்கள் தரவாக என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம். அதில் வந்து இப்போ 23 7th 1 மட்டும் அந்த 23ல் மட்டும் தான் கேட்பாங்க. ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதிலே வந்து 10, 15 படிக்கிறதுக்கு நீங்கள் மேக்ஸிமமே இதில் நீங்கள் எத்தனை எழுதணும், 4 எழுதணும். அப்போ 1/3 படிக்கணும். இப்போது 20 லெசன் 23 லெசன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ லெசன் படிக்கணும், 15 லெசனுக்கு மேலே படிக்கணும். அப்போ தான் 4 கொஷின்ஸ் எழுத முடியும். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா 15 வரைக்கும் இருக்குது. இல்லை 16 வரைக்கும் கூட நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு கொஷின் கூட படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? 4 கொஷின் நம்ம அட்டன் பண்ண வேண்டியிருக்கனால 1/3 படிக்கணும் நம்ம. இப்போ இதில் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா 3, 7, 10, 15, 17, 20, 23, 23ல் செகண்ட் கொஷின் கேட்டாச்சு. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் படிக்கிறீங்கன்னா 1லேருந்து 16 வரைக்கும் படிங்க. செகண்ட் ஹாஃப் படிக்கிறீங்கன்னா 10லேருந்து 23. 23லையும் ஃபுல்லாக படிக்கணும்.
ஓகேவா? 10லேருந்து 23யும் ஃபுல்லாக படிக்கணும். சரியா? அப்போ தான் இல்லைனா அதில் 23ல் இருக்கிற கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எக்ஸசைஸ் இருக்கும், 10க்கு மேலே இருக்குது, அதையும் சேர்த்து படிக்கணும். செகண்டு சுத்த कीजिए, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸஸே இல்லை. அடுத்து सूचना के अनुसार लिंग बदलिए, वचन बदलिए, रूपरेखा देते हुए किसी एक विषय पर நிபந்த லிக்கியே. இப்போ ஜென்ரல் எஸ்ஏ பார்த்தீங்கன்னா 15 மார்க் உங்களுக்கு. இதுக்கு மட்டும் உங்களுக்கு சாய்ஸ் இல்லை. இக்கு சாய்ஸ் கிடையாது. இந்த செகண்ட் ரோமன் ஃபுல்லாகவே கிராமர், உங்களுக்கு சாய்ஸஸ் இல்லை. தேர்ட் ரோமனுக்கு வந்து 4 கொடுத்து எனி 1. ஓகேவா? இப்போ இதில் வந்து 15 மார்க் உங்களுக்கு வந்து படித்து எழுத போகிறீங்க. 15 மார்க்கு ஏற்ற மாதிரி படிச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வந்து என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் ஷார்ட் போட்டுக்கோங்க, ஷார்ட் நோட்ஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். பேராகிராஃபாக எழுதணும். சின்ன சின்ன டைட்டில் கூட நீங்கள் சைட் ரைட்டிங் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, 2, 4, 9, 20. இதில் நீங்கள் மேக்ஸிமம் வந்துட்டு ஃபஸ்ட் ஆஃப் எடுக்கிறீங்க. ஃபஸ்ட்டு 5 பிரிச்சுக்கோங்க. அப்போ அதில் எடுக்கிறீங்கன்னா 1, 3. ஓகே, மேக்ஸிமம் இந்த வாட்டிக்கு சாய்ஸஸ் வந்து கேட்கலாம். சான்சஸ் நிறையா இருக்கிறது வந்து 1 and 3. அதர்வைஸ் நீ இல்லை இது நான் படிக்கலை அப்படின்னா 5, 6, 7, 8 4 கொடுத்துருக்கேன். சரியா? இந்த 4 அது இல்லை, இந்த 4 எனக்கு முடியாதுன்னா இந்த 2 படிச்சுக்கோங்க, 1 and 3 படிச்சுக்கோங்க. தென் 4th ரோமன் புஸ்தகம் கி நவீனத்ம. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க அண்டு 5th கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் பிரிச்சுக்கோங்க. மொத்தம் டோட்டல் 21 இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஆஃப் மேக்ஸிமம் நீங்கள் சூஸ் பண்ணுறது ஃபஸ்ட் ஆஃபே சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1லேருந்து ஒரு 5, 6 வரைக்கும் படிச்சுக்கோங்க. ஓகே, மேக்ஸிமம் நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் சூஸ் பண்ணி 1லேருந்து ஒரு 6. நான் இங்கே 10 கொடுத்துருக்கேன், இங்கே 10 அங்கே 10 கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 5க்குள்ளே இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப்லேயே 2மே கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி லக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். சப்போஸ் இதில் கேட்காம செகண்ட் ஹாஃப்லேருந்தே ஃபுல்லாக 7லேருந்து கேட்டாலும் கேட்டுடலாம். அதனால் மேக்ஸிமம் 1 to 7 தரவு பண்ணி வச்சுக்கோங்க. தென் निम्नलिखित गद्यांश का एक दिहाई में संक्षिप्त रूप लिखिए. இது வந்து ப்ரீசிஸ் ரைட்டிங். இதுக்கு வந்து 10 மார்க் உங்களுக்கு. 10ல் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஒன் வந்து கேட்டிருக்காங்க. தேர்ட் ரோமன் வந்து கேட்டாச்சு, தேர்ட் எக்ஸசைஸ் கேட்டாச்சு. 6th अपनी प्रांतीय भाषा में अनुवाद कीजिए 10 மார்க். ஓகே, இது பார்த்தீங்கன்னா செகண்ட் எக்ஸசைஸில் தேர்டு பேராகிராஃப். அந்த எது கேட்டிருக்காங்களோ அதுக்கு மட்டும் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணால் போதும். சரியா? அடுத்து 7th ஹிந்தி மே அனுபாத் கீச்சியே. தேர்டில் ஃபஸ்ட்டு பேரா, தேர்டு ரோமன் எக்ஸசைஸில் ஃபஸ்ட் பேரா வந்து கேட்டாச்சு. இதுக்கும் வந்து 10 மார்க் உங்களுக்கு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஒரு 7 படிச்சுக்கணும். ஃபஸ்ட் ஹாஃபில் 7, செகண்ட் ஹாஃபில் ஒரு 7. இதில் வந்து மேக்ஸிமம் ஒரு 10 வரைக்கும் கூட படித்து வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் கோத்ரோ பண்ணலாம். இது வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு என்ன தான் அவங்களோட ரீஜனல் லாங்குவேஜ் எழுத போகிறீங்க. அதனால் மேக்ஸிமம் ஒரு 10க்கு மேலே நீங்கள் வந்து தரவு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சும்மா இருக்கும்போது ஃப்ரீ டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரீட் பண்ணி பாருங்கள். டிரான்ஸ்லேட்லாம் உங்களுக்கு ஃபன்னாக தான் இருக்கும். அது வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தானே, கிராமர் மாதிரி தான். அது உங்களுக்கு யூஸ். அது டெய்லி நம்ம யூசேஜுக்கும் நீங்கள் வந்து டே டு டே லைஃபுக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தானே வரும். அதனால் நிறைய வேர்ட்ஸும் அங்கே நம்ம ஒக்காபுலரி கற்றுக்கலாம். அதனால் நீங்கள் டிரான்ஸ்லேஷனை பொறுத்த அளவுக்கு 2யுமே நீங்கள் நல்லாவே படித்து வச்சுக்கோங்க. ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் அண்டு ரீஜனல் லாங்குவேஜ். ஓகேவா? 2மே. தென் தேர்ட் பேப்பர் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து மதிப்பெண் சமம் ஏதேனும் ஒரு பிரிவில் 2 வினாக்கள். இந்த இதில் 2 எழுதணும். தேர்டு 3வது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதிலேருந்து எனி 3. இங்கே 2 அட்டன் பண்ணிங்கன்னா இங்கே 3, இல்லை இங்கே 2 அட்டன் பண்ணிங்கன்னா இங்கேருந்து சூஸ் பண்ணி எழுதிக்கோங்க 3. இங்கேருந்து சூஸ் பண்ணி எழுதுறது தான் நான் புத்திசாலித்தனம்னு சொல்லுவேன். ஏன்னா இங்கே மொத்தம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, 4 கொடுத்து உங்களுக்கு 3 எழுதணும். சரியா? இது ஃபுல்லாகவுமே ஒரே சாப்டர்லேருந்து வரும். சரியா? ஃபஸ்ட்டு இருக்குல்ல அந்த சாப்டர்லேருந்து மட்டும்தான் இந்த 4 கொஸ்டின் ஆன்சர்ஸ் வரும். இலக்கிய கரைகள்லேருந்து மட்டும்தான் இந்த ரோமன் பிரிவு 1. அப்போ இதில் நீங்கள் வந்து 3 கொஸ்டின் 60 மார்க்குக்கு வந்து நீங்கள் இங்கே அட்டன் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் படிக்க வேண்டியிருக்கு ரிமைனிங். இதில் வந்து மீதி இருக்கிற எல்லாத்துலேயுமே நீங்கள் எடுக்கணும். இந்த பிரிவு 2 படிக்கணும் அப்படின்னு இதில் வந்து நீங்கள் 3 கொஸ்டின் அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நிறைய போர்ஷன்ஸ் படிக்க வேண்டியிருக்கும். அதனால் இந்த ஃபஸ்ட்டு போர்ஷன்லேயே நீங்கள் வந்து 4, 1, 3, 6 இதை ஒமிட் பண்ணிவிடுங்க. ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 2, 5, 7, 8, 9, 10 அதை தரவு பண்ணிட்டீங்கன்னா 3 கொஸ்டின் நீங்கள் என்ன பண்ணிடலாம், இங்கே
ஃபஸ்ட்டு பிரிவு 1ல் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அப்போ 60 மார்க்கு இங்கே நீங்கள் எழுதிடுவீங்க. ரிமைனிங் இங்கே நீங்கள் எழுத போகிறது 40 மார்க். அதில் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக ஒமிட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த 5th கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை எழுதணும், இந்த 5th ஒரு கொஸ்டின் ஓகேவா, அதுக்கு நீங்கள் ஆன்சர் எழுதணும் அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் சூஸ் பண்ணி 4 கொஸ்டின் இதுக்கே எழுதுனா தான் ஒரு கொஸ்டின்னு அர்த்தம். இங்கே நான் 4 எழுதிட்டேன், இதிலே 3 மட்டும் எழுதுனா போதும், இங்கே 2 எழுதிட்டேன், இங்கே 3 எழுதணும்னு இதிலே எழுதிடக்கூடாது. இது எல்லாமே சேர்ந்து தான் உங்களுக்கு 5th கொஸ்டின். இந்த இதில் 5th நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 5லேருந்து எனி 1 வந்து விட்டுட்டு மீதி 4ஐயும் நீங்கள் என்ன பண்ணணும், எழுதணும். இடஞ்சுட்டி பொருள் விளக்கு எழுதுனா தான் 1 கொஸ்டின்ஸ்க்கு ஈக்குவல் 20 மார்க்குக்கு நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேவா, அதில் கிளியராக இருக்கும். அதனால தான் மேக்ஸிமம் நீங்கள் எல்லாத்துலேயுமே நான் சொல்கிறது பிரவேசிக்க ஆகட்டும் இடஞ்சுட்டி பொருளுக்கு மேக்ஸிமம் நீங்கள் டச் பண்ணாதீங்க. அதை சாய்ஸில் விட்டுருங்க. சாய்ஸ் இல்லைனா மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அட்டன் பண்ணு. இப்போ இதில் உங்களுக்கு சாய்ஸஸ் இருக்குது. ரிமைனிங் எவ்வளோ இருக்குது, 3 இருக்குது. அப்போ இந்த 3க்கு மட்டும் நீங்கள் எத்தனை எழுதலாம், 2 அட்டன் பண்ண மாதிரி படிச்சுக்கோங்க. இனி ஒரு 2 போர்ஷன்ஸ் கவர் பண்ணுங்கள். சரியா, இக்கால கவிமலர்கள் அண்ட் இன்னொன்று போர்ஷன் அப்படி நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இதுலேயும் 4 டாபிக் இருக்குது, 5 டாபிக் மேலே இருக்குது. அதுக்கு எல்லாம் படித்தா தான் நீங்கள் வந்து இது ஃபுல்லாக 4 நீங்கள் 3 எழுத முடியும். அதனால தான் இங்கே 3 படிக்கணும்னா 3 எழுதணும் அப்படின்னா இதில் மொத்தம் நீங்கள் 6 கொஸ்டின் தான் படிக்க போகிறீங்க, 6 ப்ரீஃப் படிக்க போகிறீங்க. அதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 60 மார்க்கு. அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் இந்த எனி 2 போர்ஷன்ஸ் ஓகே இதை ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் உங்களுக்கு எது நல்லா வருதோ அதில் 2 போர்ஷன்ஸ் தரவு பண்ணிக்கோங்க. அப்போ 2 கொஸ்டின் நீங்கள் என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் வந்துடும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், இதிலெல்லாம் எவையேனும் 4 இருக்குது. இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் தருகல. மார்கழி நீரோட நாமார்க்கும் குடியெல்லாம் நமனையஞ்சோம் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ ஆண்டவன் சற்றே அருகி நெருங்கி அனுபவம் என்பதை நான் தான் என்றான். இந்த 5லேருந்து எனி 4 அட்டன் பண்ணாதான் ஒரு கொஸ்டின் எழுதியிருக்கீங்க, 20 மார்க் அட்டன் பண்ணியிருக்கீங்க. அடுத்து மீதி என்ன பண்ணணும், இன்னும் ரிமைனிங் இங்கேருந்து நீங்கள் மறுபடியும் சூஸ் பண்ணி எழுதணும். 2 கொஸ்டின் அட்டன் பண்ணல, இங்கே 3னா இங்கே 2 எழுதணும். சரியா, அந்த மாதிரி எழுதிங்க. அதனால் இங்கே விட்டுட்டு இதையே நீங்கள் தொடாதீங்க, மற்ற கொஸ்டின்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. பாரதி எழுதிய கவிதை தொகுப்பின் கருத்துக்களை தொகுத்து எழுதுக ஃபர்ஸ்ட் 1 கேட்டிருக்காங்க. அடுத்தது சொல்வனை வன்மை பற்றி வள்ளுவர் என்ன கூறுகிறார், 6th திருக்குறள் லாஸ்ட்டில். சரியா, அதிலே தேசம் ஒன்று தேசியம் ஒன்று வந்து இக்கால கவிமலர்கள், இந்த மாதிரி நிறையா அதில் இருக்குது. பிரிவு 1க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலக்கிய கனிகள் இந்த 10லேருந்து தான். சரியா, 10லேருந்து தான் உங்களுக்கு 4 கொஸ்டின் அங்கே இருக்கும். இப்போ நீங்கள் படிக்க வேண்டியது இதில் எத்தனை இருக்குது, 6 இருக்குது. சரியா, 6 படித்தாலே உங்களுக்கு பார்ட் 1ல் 60 மார்க் கிடச்சிரும். அடுத்தது நீங்கள் செகண்ட் பிரிவுக்கு படிக்கும்போது இக்கால கவிமலர்கள் புதுசு படிக்கணும். அடுத்தது இக்கால கவிமலர்கள் மரபு படிக்கணும். இடைக்கால கவிமலர்கள், காப்பிய கவிமலர்கள், பக்தி கவிமலர்கள், சங்ககால கவிமலர்கள். சரியா, 6 இருக்குது. இந்த 6லேருந்து தான் உங்களுக்கு வந்து என்ன கேட்பாங்க, உங்களுக்கு மீதி இருக்கிற இந்த பிரிவு 2ல் உள்ளது கேட்குறாங்க. சரியா, இடஞ்சுட்டி பொருள் விளக்குக எல்லாமே இங்கேருந்து தான் கேட்குறாங்க இந்த 4. அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா இதை முதல்ல 60 மார்க் படிச்சிட்டிங்க, மீதி வந்து 40 மார்க்குக்கு எனி 2ல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதில் வந்து கேட்கலை. சரியா, அதனால தான் இக்கால கவிமலர்கள் படிங்க, இடைக்கால கவிமலர்கள், காப்பிய கவிமலர்கள், இந்த மேக்ஸிமம் இந்த 3, அடுத்த சங்ககாலம் இந்த 4. சரி, இந்த 4ல் மேக்ஸிமம் படிங்க. அதுலேருந்து உங்களுக்கு நீங்கள் 2 வந்து வரக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதை விட்டுருங்க, இதில் வந்து ரொம்ப மேக்ஸிமம் இதில் வந்து கேட்க மாட்டுறாங்க. அதனால் இதை விட்டு இங்கேருந்து படிங்க. இக்கால கவிமலர்கள், இடைக்கால கவிமலர்கள், காப்பிய கவிமலர்கள், பக்தி கவிமலர்கள், சங்ககால கவிமலர்களில் எனி 3 இல்லைன்னா 4 வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ உங்களுக்கு 20 மார்க்கு அட்டன் பண்ணிடலாம். இதுதான் உங்களுடைய விசாரணை பூர்வார திருச்சி சபாங்கிறதுனால தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே நான் கொடுத்துருக்குறேன். ஏன்னா மேக்ஸிமம் வந்து அவங்க ரொம்ப உள்ள ட்விஸ்ட் பண்ணிலாம் வர கேட்பாங்க. அதனால் எப்படி கேட்காங்க அப்படின்னு நம்மளால் வந்து கெஸ் பண்ண முடியாது. அதனால தான் எக்ஸ்ட்ரா நம்ம கொஞ்சம் படிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் அங்கே போய் திணறிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய தேவையே இல்லை. நம்ம சொல்கிறத இப்போயே படிக்க ஆரம்பிச்சிருங்க. தன்யவாத், ஆல் தி பெஸ்ட்.